இந்து லக்னப்படி அந்த லக்னத்தில குருவோ 2, 11 குரு அமைஞ்சிட்டா, பொதுவாவே தனம் சக்கரவர்த்திங்க. நீ எது பண்ணாலும் குடுக்க ரெடியா இருப்பார். பொதுவா இது அமைஞ்சாலே, இவங்க நம்மகிட்ட வந்து என்ன பண்ணணும்? இந்த லக்னப்படி எடுத்து குடுங்கன்னு கேட்டுலாம் வரமாட்டாங்க. அவங்களே பெரிய லெவல்ல கோடீஸ்வரர் லெவல் பெரிய டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கும். வந்து கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்குவாங்க. அப்ப அடுத்து அவன் கேட்பான், சார் அவ்வளோ கோடி இருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டெப் அப்படிதான் வருவாங்களே தவிர, பொதுவாவே குடுத்துரும். குறிப்பா இவங்களுக்கு இந்த நகை கடைக்காரங்களுக்கு நெறைய பேர். ஃபினான்ஸ் நடத்துறவங்களுக்கு நெறைய பேர். இந்த தாத்தா வகையில, பூர்வீக வகையில என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த வகையில. பொதுவாவே குருன்னா எது எடுக்கலாம்? எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு எடுக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம். குருவோட காரகத்துவம் இருக்கு. ஆசிரியர் தன்மை. நெறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்‌கள் ஈஸியா கிடைக்கும். நான் பார்த்தேனே ஜாதக ரீதியா அரசு வாய்ப்பு இல்ல. ஆனா இந்து லக்னப்படி குரு அமைஞ்சிருந்தது. உங்களுக்கு ஆசிரியராகும் யோகம்னு சொன்னேன். அப்ப பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த கேந்திரிய வித்யா அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்து லக்னம் அடிப்படையில வச்சா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுது. அப்புறம் அந்த அளவுக்கு குருங்கிறது பொதுவாவே பெரும் செல்வங்க.